friends, welcome to Aroma Home Cooking Channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். 7 நாள் 7 குழம்பு நான் எப்படி பண்றது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ண போறேன். நீங்க இன்னும் அரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப விரும்பி கேட்டிருந்தாங்க இந்த குழம்பு டிஷ்ஷு. எல்லா குழம்புமே இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ரெசிபியோட நான் ஒரு ஆரஞ்சு புலாவ் ரெசிபியும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நம்ம கடுகு தாளிக்க போகிறோம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம்லாம் ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. நான் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி வதக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தக்காளி வந்து கரையணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி பாதி வதங்கிடுச்சு. நான் 2 முள்ளங்கி நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன சைஸு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கடலை வந்து நான் ஊற வச்சு வேக வச்சுட்டேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். மூக்கடலை வேக வச்சு தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், ரைஸோடு சாப்பிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய ஆனியன். 4-5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், காரம் பத்தலை, அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மூடிட்டு நம்ம இதை நல்லா கிளறிட்டு இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதனால் வந்து நான் கொஞ்சமாக புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன், அதாவது இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு புளி அதிகமாக விடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் கழித்து குழம்பை இறக்கிட வேண்டியது தான். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இறக்க போகிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம தூவி இறக்க போகிறோம். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. துவரம் பருப்பு வந்து ஒரு கையளவு எடுத்து ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதோட கூடயே வந்து நான் மொச்சக்கொட்டையும் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கருணக்கிழங்கு நான் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. இதை மூடி வெறும் விசில் போடலாம். ஒரு விசில் தான் போடணும். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் நான் கடுகு ஆட் பண்ண போகிறேன். சீரகம் 1/2 ஸ்பூனும் வெந்தயம் 1/4 ஸ்பூனும் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தட்டி வச்சுருக்க 4 பல் பூண்டு, பெரிய ஆனியன் 1 கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிடலாம். பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட போகிறேன். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நான் வதக்க போகிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, காயும் வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இதில் 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
தண்ணி ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணுறது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்துடலாம். நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டை அதுக்கப்புறம் கருணக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கொதிக்க விடலாம். செக் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் 1/4 கரண்டி அளவுக்கு நான் திருப்பியும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குழம்பும் பார்த்தீங்கன்னா ரைஸ், இட்லி, தோசை, பொங்கலோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு ஆனியனும் 4-5 பல்லு பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக புளி ஆட் பண்ண போகிறேன். இந்த சைஸ் புளியை வந்து நீங்கள் கரைச்சிக்கங்க. இதுக்கும் புளி அதிகமாக விடக்கூடாது. அதிகமாக புளி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். குழம்பு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்க போகிறேன். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இறக்க போகிறேன். மீல் மேக்கர் குழம்பு வைக்கிறதுக்காக மீல் மேக்கரை நான் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா 4-5 முறை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கரண்டி அளவு நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். திக்கான தயிர் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலாக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கூடையே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 பீஸ் அளவுக்கு, 4-5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் குண்டு மிளகா 2 வச்சுருக்கேன் காரத்துக்காக, 4 பெரிய காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், கொஞ்சமாக கடல் பாசி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 லவங்கம், 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போடணும். அதனால் நான் பவுடர் போட்டுக்க போகிறேன். இது எல்லாம் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாயில் நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளியை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிடலாம். மஞ்சள் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு கிரேவியை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். மசாலா நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. சோயாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா அது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரெடியானோன்னா இறக்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இறக்க போகிறேன். கொத்தமல்லி தூவிக்கலாம். குழம்பை இறக்க போகிறேன். சூப்பரான சோயா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணிடலாம். நான் காஞ்ச மிளகாய் 8 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது காரம் இல்லாத காஞ்ச மிளகா அப்படின்றதுனால 3 குண்டு மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தனியா, கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வந்து 3 பீஸ் அளவுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். கசகசா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுக்க போகிறோம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதோட கூடயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 பீஸ் அளவுக்கு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இதோட கூடயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாளிச்சிக்கலாம்.
இதோட கூடயே பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 2 பிரிந்தி இலை வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு வெங்காயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த செட்டிநாடு குருமா சூப்பராக இருக்கும். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடியை 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். தக்காளி வந்து பாதி வதங்கிடுச்சு. நான் 2 உருளைக்கிழங்கும் 3 கத்திரிக்காய் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காய் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். நீங்கள் முருங்கைக்காய் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இது உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் நேரம் ஆகுமே அப்படின்றதுனால ஒரு விசில் போட போகிறேன். கத்திரிக்காய் மட்டும் நிறுத்திட்டேன். ஒரு விசில் போட்டாச்சு. நம்ம இதை எடுத்து கடாயில் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எது கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி இதை கொதிக்க விட போகிறேன். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கொத்தமல்லி தூவி இறக்க போகிறேன். சூப்பரான செட்டிநாட்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு ரெடி பண்ண போகிறோம். கசகசா எடுத்து வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 1 ஏலக்காய், 4 லவங்கம், அப்புறம் கொஞ்சமாக கடல் பாசி, இதையெல்லாம் வறுக்க போகிறேன். இதை வந்து நம்ம பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு. ஃபஸ்ட்டு இதை வறுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடும்போது கலர் மாறிடும், அது மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. நம்ம எண்ணெயிலேயே கூட போடலாம், ஆனால் கலர் மாறிடும். பாருங்கள், கலர் மாறாமல் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது இந்த பக்கம் வறுத்துட்டு வந்துடுறேன். நான் வந்து 6 முட்டை வேக வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி முட்டையை வந்து லைட்டாக வந்து கட்டி வச்சு நம்ம ஒரு முட்டையும் அப்படி கீறிக்கலாம் நடுவில். அப்போ வந்து அதோட காரம்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை பவுட்ரு பண்ண போகிறேன். இது பவுட்ரு பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் இது ரெடி ஆகிடுச்சு, அதனால் நான் முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் கடாயில் நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகும் சீரகமும் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, இஞ்சி வந்து 1 பீஸ் அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன், பூண்டு 4-5 பல்லு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு கருவேப்பிலைலாம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் போட்டுக்குவேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அது வரைக்கும் நம்ம இப்போ வதக்க போகிறோம். ஆனியன் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த பக்கம் வந்து முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு, அதனால் இதை நான் எடுக்க போகிறேன். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூட போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். முட்டையெல்லாம் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நம்ம ஒரு முட்டையாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிக்கலாம். முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொத்தமல்லி தூவி இறக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 4 ஆரஞ்சு பழம், நல்லா கொஞ்சம் பெருசான ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் பிரிந்தி இலை, 3 பட்டை, 3 லவங்கம் தாளிக்க போகிறோம். இதில் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு வந்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சில நேரத்தில் புளிப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த சாதம் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம மொத்தம் 6 டம்ளர் விடணும். அதனால் முதல்ல அளந்துக்கலாம். 3 டம்ளர் ஜூஸ் இருக்குது, அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் நார்மலான பச்சரிசியில் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி அரிசிலையும் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது, அதனால் இந்த நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். உங்களுடைய உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. அதனால் நான் மூடி 3 விசில் போட போகிறேன். ரைஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் 4 கப் அளவுக்கு கூட ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கலாம். என்கிட்ட இருந்ததை நான் அப்படியே சேர்த்துட்டேன். 1க்கு 2 அப்படின்னு கணக்கு வச்சு கூட சேர்க்கலாம். நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பரான ஆரஞ்சு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. மொச்சக்கொட்டை குழம்பு வைக்க போகிறோம். மொச்சையை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே சோப் பண்ணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி, 4 பல்லு பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இது வந்து 3 தக்காளி. நான் சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல, கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் பொரியணும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இடித்து வச்சுருக்கிறத நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறோம். இதனால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். தட்டி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்க போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். நம்ம கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மொச்சையை ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு பச்சை வாசனை போக கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து புளி வந்து நிறைய விடலை, ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நிறைய புளி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிறோம். சூப்பரான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 5 சின்ன வெங்காயம், 1 பீஸ் அளவுக்கு தேங்காய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடுகு ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும்.
சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து 150 கிராம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு பூண்டு. இதை உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 3 தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணி வதக்க போகிறோம். குழம்புக்கு தகுந்த அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 கத்திரிக்காயும் ஒரே ஒரு முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது சும்மா ஒரு வாசனைக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 2.25 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு புளி குழம்பு இது. ஆனால் இது நம்ம புளி வந்து அதிகம் விட மாட்டோம். இதுக்கும் கம்மியாக தான் விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து மூடி குழம்பை நல்லா கொதிக்க விட்டுருங்க. எனக்கு வந்து காரமும் உப்பும் பத்தலை, அதனால் நான் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் புளி ஆட் பண்ண போகிறேன். புளி வந்து ஒரு பீஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். குழம்பு வந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.